வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியில் தெரிவிப்பு. தற்போதைய அடக்குமுறை வரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று இந்தியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மெலிந்த மொரகுட சுட்டிக்காட்டு. இரட்டை குடியுரிமையுடைய எவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என அறிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த போதுமான அளவு காலம் இருப்பதாலே தேர்தல் அவதானிப்பாளர்கள் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்காலத்தில் நாட்டின் தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் வாகன இறக்குமதியை நிறுத்தி வைக்க அரசாங்கம் தயாராக இல்லை. நாட்டின் கையிருப்பு தற்போது 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய மேலும் தெரிவித்தார். வாகன இறக்குமதி தொடர்பில் நாட்டில் நாம் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண $1 கூட இல்லாத நிலையில் இருந்தோம். அதனால் 2000 இறக்குமதிகளை நிறுத்த வேண்டியிருந்தது. இப்போது மற்ற அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டுள்ளது. இப்போது வாகனங்களுக்கு மட்டுமே எஞ்சியுள்ளன. தேவைக்கேற்ப கொண்டுவரவும் அனுமதிக்கப்படுகிறது. சுற்றுலாத்துறைக்கான திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம். தேவைக்கேற்ப வாகனங்களை அனுமதியோடு கொண்டு வரப்படும். இதை நாம் மூடி மறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மீண்டும் சிக்கிக்கொள்ளாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையின் தற்போதைய அடக்குமுறை வரை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது என இந்தியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மெலிந்த மொரகுட குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவித்த போது, இந்த அடக்குமுறை வரி காரணமாக பல உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் வணிகத்துறையினர் வெளிநாடுகளுக்கு தமது முயற்சிகளை இடமாற்றம் செய்கின்றார்கள். புதிய முதலீடுகளும் கணிசமாக குறைந்துள்ளதுடன் வரி அமைப்பு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் ஏழைகளை அதிக ஆதரவற்றதாக ஆக்கியுள்ளதோடு நடுத்தர வர்க்கத்தை வறுமையை நோக்கி செலுத்துகிறது. எனவே இந்த வரியாட்சி பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையானது மற்றும் நீடிக்க முடியாதது. இந்த செயற்பாடு அடுத்த 8 ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேலாக இலங்கை 3% வளர்ச்சிக்கு மேல் செல்ல முடியாது. ஆகவே இந்த நிலைமையை சரி செய்யப்பட வேண்டுமானால் வரி விதிப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இரட்டை குடியுரிமையுடைய எவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தகவல்களுக்கு அமைய இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர்கள் இலங்கை பிரஜை என்ற போர்வையில் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடும். இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை வகிக்கின்றார்களா என்று பெப்ரல் அமைப்பு தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தினூடாக கேள்வி எழுப்பியிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரட்டை குடியுரிமையை பெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது அதற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு தெரிந்திருக்கும். இதன்படி இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் அவரும் இரட்டை குடியுரிமை பெற்றுக் கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். போலியான தகவல்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டு தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதை அடுத்து அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனு மீதான விசாரணைகள் இடம்பெற்ற பின்னணியில் டயானா கமகேவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இடம்பெற்ற தருணத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகவில்லை. இந்த நிலையில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணி மற்றும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்படைகளில் விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். போலியான தகவல்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டு தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட டயானா கமகே தனது தனிப்பட்ட வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இவ்வாண்டு ஜனாதிபதி தேர்தலை நிச்சயமாக நடத்த வேண்டும். எனினும் பொது தேர்தலை முதலில் நடத்த கோரி பொதுஜன பெரமுன தெரிவித்து வரும் நிலையில் இன்னமும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பசில் உள்ளிட்ட குழுவினர் மாறவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த போதுமான அளவு காலம் இருப்பதாக தேர்தல் தொடர்பான அவதானிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் நடத்தி புதிய நாடாளுமன்றத்திற்கு அமைச்சர்களை தேர்ந்தெடுக்க குறைந்தது 2 மாத காலங்கள் மாத்திரமே எடுக்கும். அதன் காரணமாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கலைத்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆகும் போது தேர்தல் வாக்கெடுப்புகளை நடத்தி நிறைவு செய்யப்பட முடியும் எனவும் தேர்தல்கள் தொடர்பான அவதானிப்பாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதன்படி நாடாளுமன்ற பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த போதுமான அளவு காலம் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து தேர்தல் வாக்கெடுப்பை நடத்த குறைந்தது 69 நாட்கள் எடுக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதே சந்தர்ப்பத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவார் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க முடியும். அதன்படி செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் தொடர்பான அவதானிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த காலப்பகுதிக்குள் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் அறிவிப்பொன்றை விடுத்திருந்தது. எவ்வாறாயினும் பொது தேர்தல் முதலில் நடத்தப்படாது என்பது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மறைமுகமாக பல கருத்துக்களை சமீபத்தில் ஏறிய மேடைகளில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சினால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு மாத கால பொது மன்னிப்பு காலத்தை முன்னிட்டு இலங்கை ராணுவத்தை விட்டு வெளியேறிய 15,000க்கும் அதிகமான ராணுவத்தினர் சட்டப்பூர்வமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. இதன்போது ராணுவத்தில் இணைய விருப்பமில்லாதவர்களும் மற்றும் தொடர்ந்து வருகையில் வீழ்ச்சியுடையவர்களும் நிரந்தரமாக வெளியேறும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. பொது மன்னிப்பு காலத்தின் முடிவில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் விடுப்பு இல்லாமல் இருந்த மொத்தம் 15,667 ராணுவ வீரர்கள் தமது மையங்களில் இருந்தும் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டனர். சட்டப்பூர்வமாக வெளியேற்றம் பெற்றவர்களில் 373 ராணுவ வீரர்கள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் விடுப்புயின்றி வெளியேறி இருப்பதாகவும் இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்துவதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்தார். இதன்படி பொறுப்பான அண்டை நாடு என்ற வகையில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் யாரையும் இலங்கை அனுமதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் அனைத்து நாடுகளோடும் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றோம். எனினும் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்க நாங்கள் யாரையும் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த கொள்கைக்கு உட்பட்டு மிகவும் வெளிப்படையான முறையில் அனைத்து நாடுகளோடும் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது குறித்து தொடர்ந்து பேசியவர் இந்தியாவின் நியாயமான பாதுகாப்பு கவலைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டோம் என்று அமைச்சர் அலி சஃப்ரி வலியுறுத்தினார். இதனிடையே தற்போது இந்தியாவில் இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் இலங்கை இந்தியாவுடன் ஒத்துழைக்கும் என்றும் தெரிவித்தார். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்திய மக்கள் படித்தவர்கள். தங்களுக்கு இது நல்லது என்பதை இந்திய மக்கள் அறிவார்கள். பொதுமக்களே தங்களுக்கானதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தமை இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமல்பெல குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போரில் கொல்லப்பட்ட புலிகளை நினைவுகூரும் நிகழ்வுகளே தமிழ் மக்களினால் அங்கு நடந்தேறியதே தவிர போரில் இறந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் தாம் நேசித்த ஒருவரை ஒரு மதச்சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவுகூற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது. எனினும் இந்த நிகழ்வு புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையினை நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இந்த நினைவு நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பில் சர்வதேச சமூகம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுவதாக இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை மீது வெளிநாட்டு அரசியல் பிரமுகர்கள், ராஜதந்திரிகள், மனித உரிமை அமைப்புகள் அதிகளவு அழுத்தங்களை கொடுப்பதையும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையும் அவதானித்துள்ளதாகவும் ரஷ்ய தூதரகம் தெரிவிக்கின்றது. மேலே குறிப்பிட்ட ஆளுமைகள் மற்றும் அமைப்புகள் அவர்களின் இரட்டை நிலைப்பாடு கொள்கைகளுக்கு நன்கு அறியப்பட்டவர்கள் என்று தெரிவித்துள்ள ரஷ்ய தூதரகம் இந்த நீதியின் தூதுவர்கள் இந்த விடயத்தை பார்க்கும் விதம் குறித்து தனது குழப்பமான நிலையை மீண்டும் வெளியிட விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது. காசா விவகாரத்தில் அவர்கள் வெளிப்படுத்தும் பொறுமை குறித்து இந்த ஆளுமைகளை விமர்சிக்க விரும்புவதாக ரஷ்ய தூதரகம் தெரிவித்தது. காசா விவகாரம் குறித்து ஏன் அவர்கள் பொறுமையாக உள்ளனர்? ஜூகோஸ்லாவியா, ஆப்கானிஸ்தான், லிபியா மற்றும் நேட்டோ தனது ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் ஏற்றுமதி செய்ய விரும்பும் பகுதிகளில் நேட்டோ ஏற்படுத்திய மனிதாபிமான பாதிப்பு குறித்து ஏன் இந்த சர்வதேச பிரமுகர்கள் ஏன் மதிப்பீடுகளை வெளியிடவில்லை எனவும் இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கேள்வி எழுப்பியுள்ளது. பால்டிக் நாடுகளில் ரஷ்ய மொழி பேசும் சிறுபான்மை இனத்தவர்கள் ஒடுக்கப்படுவது குறித்து இவர்கள் ஆராய்வதை எது தடுக்கிறது எனவும் ரஷ்ய தூதரகம் கேள்வி எழுப்பியது.